ما كان محمد على أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்ற தலைப்பில் நாம் இங்கே விளக்கமான முறையில் கூற இருக்கின்றோம். மனித வாழ்வின் நோக்கம் என்ன, மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அந்த நோக்கங்களை அடைவதற்கான வழிகள் என்ன என்பதை திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் கடந்த 6 நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் இங்கே எடுத்து கூறியிருந்தோம். இறைவன் திருக்குர்ஆனில் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக, என்னை இபாதத் செய்வதற்காக படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். எனவே மனிதன் தன்னை இபாதத் செய்வதற்காக, தன்னை வணங்குவதற்காக, தன்னை நேசிப்பதற்காக, தன்னை கட்டுப்படுவதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை நாம் விரிவான முறையில் கடந்த நிகழ்ச்சிகளில் விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, இந்த உயரிய நோக்கத்தை அடைவதற்கான வழிகளாக திருக்குர்ஆன் என்னென்ன சொல்லியிருக்கிறது என்பதையும் நாம் எடுத்து கூறியிருந்தோம். முதலில் அந்த இறைவனை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்குகின்றேன் என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைஞானம் பெற்று அவனிடத்தில் உண்மையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது இறைவனை அடைவதற்கான வழிகளில் ஒரு வழி என்பதை குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவது, இறைவனுடைய முழுமையான அழகை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பண்பின் அழகை, அவனுடைய குண இயல்புகளின் அழகை மனிதன் புரிந்து அந்த இறைவனிடம் ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது இரண்டாவது வகையாக திருக்குர்ஆனிலிருந்து நமக்கு தெரிகிறது. மூன்றாவது, இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ளுதல். இறைவன் எண்ணற்ற அருள்களை மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த அருள்களையெல்லாம் மனிதன் நினைவு கூர்ந்து அந்த இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று கூறியிருந்தோம். நீங்கள் அல்லாஹ்வின் அருள்களை எண்ணத் தொடங்கினால் அவற்றை உங்களால் கணக்கிடவே முடியாது என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இறைவன் மனிதனுக்கு எண்ணற்ற அருள்களை புரிந்திருக்கின்றான். இந்த அருள்களை நினைத்து இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று மூன்றாவது வழிமுறையாக திருக்குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. நான்காவதாக துவா, பிரார்த்தனை. நீங்கள் என்னிடம் வேண்டுங்கள், நான் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலளிப்பேன் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே பிரார்த்தனை மூலமாக அந்த இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான்காவது வழிமுறையும் எடுத்து கூறியிருந்தோம். ஐந்தாவதாக முஜாஹதா, இறைவனின் வழியில் முயற்சி செய்வதாகும். நீங்கள் உங்கள் செல்வத்தை கொண்டும், உங்கள் பொருள்களை கொண்டும், உயிரை கொண்டும், உங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆற்றல்களை கொண்டும் அல்லாஹ்வின் வழியில் முயற்சி செய்யுங்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இறைவனுடைய வழியில் செலவு செய்வதன் மூலமாக, செல்வம், உயிர், பொருள் இவைகள் மூலமாக இறைவனுடைய வழியில் செலவு செய்வதன் மூலமாக நீங்கள் இறைவனை அடையலாம் என்று ஐந்தாவது வழிமுறையாக திருக்குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. ஆறாவது வழிமுறையாக உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது. மனிதன் உறுதியாக நிற்க வேண்டும். சோதனை காலங்களில் அவன் துவண்டு விடாமல் அந்த இறைவனை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிகின்றோம். இறைவன் அதற்காக ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். இறைவா, சோதனையின் காலகட்டத்தில் எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவாயாக என்று இறைவன் ஒரு துவாவை நமக்கு திருக்குர்ஆனில் கற்றுத்தந்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த இறைவனோடு மனிதன் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். சோதனை வந்தபோது இறைவனிடம் விரக்தியாகி அவனை அணுகாமல் விட்டுவிடக்கூடாது. அவனை உறுதிப்பாட்டுடன் அவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆறாவது வழிமுறையாக திருக்குர்ஆனிலிருந்து தெரிந்து கொள்ளுகின்றோம். ஏழாவது வழிமுறையாக கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் குறிப்பிட்டிருந்தோம். அதில் இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளுங்கள்,
உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். நல்ல மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், நல்லடியார்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதனால் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது என்பதை நம்ம விரிவான முறையில் விளக்கியிருந்தோம். கெட்ட மக்களோடு போய் அமர்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் மனிதனுக்கு ஏற்படுகின்றது. நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த நல்ல இயல்புகள் மனிதனிடத்திலே வருகிறது. எனவே இறைவனை அடைய நாடுகின்றவர்கள் நல்மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் 7வது வழிமுறையாக உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறான். எனவே இந்த உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்பது தொடர்பாக விளக்குகின்ற பொழுது இறைவனே நமக்கு துவாவையும் கற்றுத்தந்திருக்கிறான். சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம் வைரில் மௌலூபி அலைஹிம் வலல்லாலீம், நீ அருட்கொடை அளித்தவர்களின் பாதையில் எங்களை நடத்துவாயாக என்று இறைவன் நமக்கு துவாவை கற்றுத்தந்திருக்கிறான். எவர் மீது உன்னுடைய கோபம் பட்டதோ அவர்களுடைய வழியில், உன் கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியில் எங்களை ஆக்கிவிடாதே, உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழியில் எங்களை ஆக்குவாயாக என்று இறைவன் திருக்குர்ஆனில் ஒரு துவாவையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். எனவே உடனிருந்தவர்களின் தாக்கம் மக்களோடு ஒருத்தரோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் எவ்வாறெல்லாம் ஏற்படும், உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். இவ்வாறு ஒருவரோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த தாக்கம் நமக்கு எவ்வாறு ஏற்படும் என்பது பற்றி ஹதீஸில் வேறு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, திருக்குர்ஆனில் இது குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் விளக்கினால் நன்றாக இருக்கும். சகோதரர்களே, கூனு மா சாதிகீன் என்ற திருவசனத்திற்குத்தான் நாம் விளக்கம் தந்து கொண்டிருந்தோம். உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உண்மையாளர்களோடு இருங்கள் என்றால் அவ்வாறு உண்மையாளர்களோடு இருப்பதில் ஒரு தாக்கம் இருக்கின்றது. அந்த உண்மையாளர்களிடம் என்ன நற்பண்புகள் இருக்குமோ அந்த நற்பண்புகள் உங்களுக்கும் வரும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில்தான் இறைவன் இந்த கட்டளையை நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றான். அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கின்ற போதும் இதே கருத்து நமக்கு காண கிடைக்கின்றது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் மரா அலா தீனி ஹபீபிஹி, அதாவது நிச்சயமாக ஒரு மனிதர் தன்னுடைய அன்பிற்குரியவரின் மார்க்கத்தின் கீழ் இருக்கின்றார் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் பொருள், ஒருவர் எந்த மனிதரோடு தொடர்பு கொள்கின்றாரோ, நட்பு கொள்கின்றாரோ, நண்பராக ஆக்கிக் கொள்கின்றாரோ, அவருடைய மார்க்கம் என்ன இருக்கின்றதோ அந்த மார்க்கத்தில்தான் அந்த மனிதரும் இருப்பார் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மனிதரோடு அவர் உடன் இருக்கும்போது அந்த மனிதரிடமுள்ள அந்த பண்புகள், அந்த குண இயல்புகளுடைய தாக்கங்கள் இவர் மீதும் விழும். எனவே இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை கவனத்தில் கொள்ளுமாறு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே நல்ல மார்க்கத்தை சார்ந்தவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் இதில் இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலும் நமக்கு சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் மிக அருமையான முறையில் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு கஸ்தூரி விற்கின்ற நபருடன் செல்கின்றார் என்றால் அவ்வாறு அவரிடம் சென்று அமர்கின்றவருக்கு 2 நன்மைகள் இருக்கும். ஒன்று, அவர் விலை கொடுத்து அந்த கஸ்தூரியை வாங்கிக் கொள்ளலாம். அவ்வாறு வாங்கிக் கொள்கிறார் என்றால் நறுமணமுள்ள அந்த பொருளை அவரும் பெற்றுக்கொள்வார். அல்லது அவர் வாங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் அந்த கஸ்தூரியினுடைய வாசனையாவது அவருக்கு கிடைக்கும். ஆக இவ்வாறு நல்லவர்களோடு இருப்பதனால் ஏற்படக்கூடிய நல்ல தாக்கத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சொன்னார்கள். அதே போன்று தீயவர்களுடைய தாக்கத்தை பற்றி விளக்கும்போது ஒரு உதாரணத்தின் மூலமாக குறிப்பிட்டார்கள். அது எப்படிப்பட்டதென்றால், தீயவர்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால், ஒரு கொல்லனுடைய பக்கத்தில் அமர்வதை போன்றதாகும். ஒரு கொல்லனுக்கு பக்கத்தில் நாம் சென்று அமர்கிறோம் என்றால், ஒன்று அவனுடைய அந்த நெருப்பினுடைய புகை உங்களை தாக்கும், அதனுடைய தீய விளைவு உங்களுக்கு ஏற்படும், அல்லது நாற்றமடிக்கும், அல்லது அவன் உங்களுடைய ஆடையை எரித்தும் விடலாம். இவ்வாறு அந்த தீயின் மூலமாக ஏற்படவிருக்கின்ற 3 விதமான தீய அந்த விளைவுகளை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். ஆக பொற்கொல்லனுக்கு பக்கத்தில் சென்று அமர்ந்தால்
இந்த மாதிரியான தீமைகள் தான் உங்களுக்கு ஏற்பட முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு கஸ்தூரியை விற்கக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தால் அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியக்கூடிய விதத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எவரிடம் நல்ல தாக்கம் இருக்குமோ, நல்ல பண்பு இருக்குமோ, அவர் பக்கத்தில் சென்று நாம் அமர்ந்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய நல்ல தாக்கம், நல்ல விளைவு நமக்கும் ஏற்படும் என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று திருக்குரான் அதிகாரம் 6 வசனம் 116 அல்லாஹ் மேலும் தெளிவாக இந்த கருத்தை இவ்வாறு வலியுறுத்தி கூறுகின்றான். தம்மத் கலிமத்து ரப்பிக்க சிதகம் வாதலா லா முபத்தில லி கலிமாத்தில்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். அதாவது உம்முடைய இறைவனின் வாக்கு உண்மையாகவும் நீதியாகவும் நிறைவேறிவிட்டது. இதில் அல்லாஹ்வுடைய கலிமா என்ற அந்த வாக்கு நிறைவேறிவிட்டது. எப்படி நிறைவேறிவிட்டது என்பதை பற்றி கூறுகின்றான். சிதகம் வ அதலா. இங்கு அல்லாஹ் சிதகன் வ அதலன் என்று பண்பு பெயராக குறிப்பிட்டிருக்கின்றான். அரபி கிராமர் படி பார்க்க போனால் சாதிகன் வ ஆதிலன் என்று வர வேண்டும். அதாவது இஸ்மே ஃபாயிலாக வர வேண்டும், எழுவாய் சொல்லாக. அதாவது தம்மத்து கலிமத்து ரப்பிக்க சாதிகன் வ ஆதிலன் என்று பொதுவாக வரும் அரபி கிராமர் படி பார்க்க போனால். இதன் பொருள் என்னவாகும் என்றால், உம்முடைய ரப்பினுடைய கலிமா இருக்கின்றதே வார்த்தை, அது மிக உண்மையானதாகவும் நீதியாகவும் நிறைவேறி இருக்கிறது என்று அதற்கு பொருளாகும். ஆனால் இறைவன் இங்கு சாதிகன் ஆதிலன் என்ற அந்த இஸ்மே ஃபாயில் என்ற எழுவாய் சொல்லாக பயன்படுத்தாமல் சிதகன் வ அதலன் என்று அல்லாஹ் பண்பு பெயராக எடுத்து கூறியிருக்கின்றான். இங்கு இந்த பண்பு பெயராக எடுத்து கூறியிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவ்வாறு ஒரு பண்பு சொல்லில் எடுத்து சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த பண்பினுடைய முழு தன்மையும் அது கொண்டிருக்கிறது என்று பொருளாகும். உதாரணமாக சிதகன் என்று சொன்னால் உண்மைக்கு எத்தனை அம்சங்கள் இருக்கின்றனவோ அத்தனை அம்சத்தையும் அது கொண்டதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் என்றால் அதற்கு சிதகன் என்று பொருள். ஆக சாதிகன் என்று சொல்வதை விட சிதகன் என்று சொல்வது மிகவும் ஆழமான கருத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதே போன்று ஆதிலன் என்று சொல்லுவதை விட அதலன் என்று ஒரு பண்பு பெயராக எடுத்து சொல்லும் போது அதன் பொருள் என்னாகும் என்றால், நீதியினுடைய எத்தனை அம்சங்கள் இருக்கின்றனவோ அத்தனை அம்சத்தையும் அது கொண்டிருக்கின்றது, அது உம்முடைய ரப்பினுடைய அந்த கலிமாவில் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அந்த அளவுக்கு ஒரு உண்மை என்று சொன்னால் அந்த உண்மைக்கு எத்தனை வடிவங்கள் இருக்க முடியுமோ, எத்தனை கோணங்கள் இருக்க முடியுமோ அத்தனையும் தன்னகத்தை கொண்டதாக அல்லாஹ்வுடைய அந்த கலிமா, உம்முடைய ரப்புடைய கலிமா இருக்கின்றது. அதே போன்று சிதுக் என்ற அந்த உண்மையின் எத்தனை அம்சங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் தன்னகத்தை கொண்டதாக உம்முடைய ரப்புடைய அந்த கலிமா வார்த்தை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இது இருக்கின்றது. இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் நபிமார்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு நாம் இருக்கும்போது உண்மையிலேயே அந்த உண்மையின் எத்தனை அம்சங்கள் இருக்குமோ அத்தனை அம்சத்தையும் நாம் பெறக்கூடியவர்களாக நாம் ஆவோம் என்ற ஒரு உயரிய ஒரு தத்துவத்தை இந்த திருவசனத்தில் அல்லாஹ் நமக்கு விளக்கி காட்டுகின்றான். ஆக இந்த அடிப்படையில் நாம் யாரோடு இருக்கின்றோமோ அவருடைய தாக்கம் நமக்கு ஏற்படுகிறது என்பதை திருக்குரான் மிக தெளிவான முறையில் எடுத்து கூறியிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கருத்தை நமக்கு மிக தெளிவான முறையில் மிக அழகிய உதாரணத்தின் மூலமாக விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். மிக அழகான முறையில் யாருடன் நாம் சேர்ந்திருக்கின்றோமோ அவருடைய தாக்கம் நமக்கு ஏற்படுகிறது என்பதற்கு ஹதீஸிலிருந்து விளக்கம் தந்தாங்க. கஸ்தூரி விற்பவரனுடைய ஒரு உதாரணத்தையும் கொல்லனுடைய உதாரணத்தையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் அதில் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குர்ஆனிலிருந்தும் அந்த உண்மை தொடர்பாக, உண்மையாளர் தொடர்பாக இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. அந்த உண்மையாளர்களோடு இணைந்திருத்தலினுடைய பலன் ஒருவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த உண்மையாளர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பண்பு ஒருவருக்கு இயல்பாகவே வந்துவிடும் என்பது இந்த கருத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அடுத்து இந்த சித்திக், உண்மையாளர் என்ற இந்த பண்பு பெயர் யாருக்காக குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் நாம் விளக்கினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியவர் பின்பற்றுதலுக்கு ஒரு தகுதியுடையவராக இருக்க வேண்டும். எனவே இந்த உண்மையாளர் என்கின்ற இந்த பண்பு பெயர் தொடர்பாக திருக்குர்ஆன் யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தி கூறியிருக்கிறது என்பதையும் விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும்.